عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ أَلَمْ نَجْعَلِ الْأَرْضَ مِهَادًا وَالْجِبَالَ أَوْتَادًا وَخَلَقْنَاكُمْ أَزْوَاجًا நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய வரலாற்று செய்திகளை ஒரு இறை தூதர் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சம்பவம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவர் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்கிறார். அவர் பிரச்சாரம் செய்த நேரத்துல லரபஹு கௌமுஹு இந்த சம்பவத்துல எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது பாருங்க. முதலாவதாக நாங்க வாழக்கூடிய ஒரு சமூகத்தை முஸ்லிம்களுக்குரிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? உடன்பிறப்புல அல்லது பரம்பரையில யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் يوم الفصل كان ميقاتا. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம்மூரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே நாம் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நபிகளார் கூறிய கடந்த கால நிகழ்வுகள் சம்பந்தமாக சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு முன்பதாக வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய வரலாற்று செய்திகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹி மூலம் நபிகள் நாயகத்திற்கு அறிவிக்கப்பட்ட அடிப்படையிலே கூறியிருக்கிறார்கள். அந்த நிகழ்வுகள்ல முஸ்லிம் சமூகத்துக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கின்றன. எனவே அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளை ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு படிப்பினை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்பதை அதன் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். முதலாவதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த முன் சென்ற காலத்துல ஒரு இறை தூதர் அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சம்பவம் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அவர் என்ன செய்கிறார்னு சொன்னா, இறை தூதர்கள் ஒருத்தர் அவர் மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்கிறார். அவர் பிரச்சாரம் செய்த நேரத்துல லரபஹு கௌமுஹு அவருடைய சமூகம் அவரை ரொம்ப கடுமையாக தாக்குகிறார்கள். எந்த அளவுக்கு தாக்குதல் நடக்குதுன்னு சொன்னா, அவருக்கு ரத்தம் ஏற்படுது, ரத்த காயம் ஏற்படுது, முகம் பூரா ரத்தம், உடம்பு பூரா ரத்தம், கடுமையான பலத்த தாக்குதல். அப்ப இந்த நபி என்ன போயிட்டு சமூகத்துல சொல்லி இருப்பார்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, நான் ஒரு நபி, என்ன பின்பற்றுங்க என்று தான் சொல்லி இருப்பார். இந்த செய்தி சொன்னதனால அந்த சமூகமே சேர்ந்து அவரை தாக்குகிறார்கள். அவர் என்ன செய்கிறார்? முகத்தில் இருக்கிற ரத்தத்தெல்லாம் இப்படி கையால தொடச்சிட்டு அந்த நபி என்ன சொல்கிறார்னு சொன்னா, அல்லாஹ் கௌமி, இறைவா என்னுடைய சமூகத்தை நீ மன்னித்து விடு. ரத்தத்தை தொடச்சி கொண்டு அவர் என்ன சொல்றாரு? என்ற சமூகத்தை நீ மன்னித்து விடு. அவர்கள் அறியாத மக்களாக இருக்கிறார்கள் என்று அந்த நபி சொன்னார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சம்பவத்துல எவ்வளவு பெரிய ஒரு படிப்பினை இருக்குது பாருங்க. முதலாவதாக நாங்கள் வாழக்கூடிய ஒரு சமூகத்தை நம்முடைய சமூகமாக நாங்கள் நினைக்க வேண்டும். முஸ்லிம்களுக்குரிய ஒரு எண்ணம் என்ன தெரியுமா? உடன்பிறப்புல அல்லது பரம்பரையில
யார் முஸ்லிம்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுடைய சமூகமாக நாங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். எங்கட சமூகம் யாரு? முஸ்லிம்கள் என்று யாரு பேர் வச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் எங்கட சமூகம், அவங்க தான் எங்கட கௌம், அவங்களோட தான் நாங்க இருக்கணும், அவங்கள பத்தி தான் நாங்க யோசிக்கணும், அவங்களை நினைச்சுதான் நாங்க எங்களோட காரியங்கள் எல்லாம் செய்யணும் என்ற மாதிரி ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. ஆனா முன் சென்ற நபிமார்கள் எல்லாம் எப்படி யோசித்து இருக்கிறாங்க தெரியுமா? யா கௌமி, என் சமூகமே, யா கௌமி, என் சமூகமே என்று யாரை என் சமூகம் என்று சொல்றாங்க தெரியுமா? இஅ்புதுல்லாஹ, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு வேற எந்த கடவுளும் கிடையாது என்று அந்த சமூகத்திலே வாழ்ந்த காஃபிர்களை பார்த்துதான் என் சமூகம் என்று சொன்னார்கள். ஏன்னா யாருக்கு அல்லாஹ் மட்டும் வணங்கணும் என்று சொல்லுவாங்க? காஃபிர்களுக்கு தானே. மாலக்கும் மின் இலாஹின் கைரு, உங்களுக்கு அல்லாஹ்வை தவிர வேற எந்த கடவுளும் இல்லை என்றாங்க. இப்ப யாருக்கு சொல்லியிருப்பாங்க? காஃபிர்களுக்கு தானே. அவங்களை எப்படி அழைக்கிறாங்க? ஆரம்ப வார்த்தை என்ன? அழைப்புக்குரிய வார்த்தை என்ன? யா கௌமி, என் சமூகத்தாரே. அந்த உணர்வோடு வாழ்ந்தாங்க. காஃபிர்கள் நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்களை நாங்க நினைக்கணும். எப்படி நினைக்கணும்? இந்த காலம் இறுதி உம்மத்துக்குரிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக இருக்கிறார்கள் என்றால் அந்த தூதருடைய தூது செய்தி ஒட்டுமொத்த கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும். அந்த சமூகம் அனைவரும் அல்லாஹ்வின் தூதருடைய சமூகம். அப்படி நினைச்சாதானே நாங்க தாவா பண்ணவே நினைப்போம். நம்ம சமூகத்துல முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்துல செய்தியை சொல்ற எண்ணமே இருக்காது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட சமூகத்துல அங்கமா நினைக்கவே இல்லையே. அவங்க நஜீஸ் பிடிச்சவங்க, அவங்க முஸ்லிக்குகள், அவங்க அந்த என்னது மலம் கழிச்சா துப்புரவாக்க மாட்டாங்க, ஜலம் கழிச்சா துப்புரவாக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு திரையை போட்டு தூரமாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த சமூகத்துக்குள்ள ஊடுருவி பார்த்தால் அப்பாவி மக்கள் இருப்பார்கள், நல்ல மனிதநேயம் உள்ள மக்கள் இருப்பார்கள், மனுஷ தன்மை உள்ள மக்கள் இருப்பார்கள். செய்தி மட்டும் சரியா அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டா இந்த இஸ்லாத்தை துணிச்சலோட மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்கிறபடி அவர்கள் செய்வார்கள். அந்த எண்ணம் நம்ம ஆட்களுக்கு இருக்குதா? இல்ல. இந்த தாவா பணியை கூட முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு செய்யற தாவா பணிக்கு நன் முஸ்லிம் தாவான்னு தனியா லேபல் வேற அடிப்பாங்க. அது நன் முஸ்லிம் தாவா என்றாலே முஸ்லிம் அல்லாதவருக்கு தாவா பண்றது தானே. நம்ம சமூகத்துல பேர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஏதோ ஒரு விதத்தில் கலிமாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் என்ற வட்டத்துக்குள்ள இருப்பாங்க, சிறுக்கு செய்து கொண்டு முஸ்லிமா இருப்பாங்க. இவர்களுக்கு நாங்க இந்த சமூகத்துல முஸ்லிம் என்ற பெயர்ல இருக்கிறவங்களுக்கு திருத்தம் சீர்திருத்தம் செய்யணும். இதான் குர்ஆன், இதான் ஹதீஸ், இதான் சிறுக்கு, இதான் பித்அத், இதான் தௌஹீத் என்று விளங்கப்படுத்துற வேலையை தான் நாங்க செய்யணும். இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அழைக்கிற வேலையை யாரை பார்த்து நாங்க செய்யணும்? முஸ்லிம் அல்லாத சமூகத்தை பார்த்து செய்யணுமா இல்லையா? செய்யணும். ஒரு தாவா பண்ணும் போது முஸ்லிம் அல்லாதவர்கள் இதை எதிர்ப்பார்கள் தான். அவங்க இதை கடும் பயங்கரமான ஒரு கொள்கையா பார்ப்பாங்க, இவங்களை விரோதிகளா பார்ப்பாங்க. அவங்க வணங்குற சிலைகளுக்கு எதிரான ஒரு சிந்தனையில நாங்க இருக்கிறோம் என்ற ஒரு பார்வையில எங்களை பார்ப்பாங்க. அப்படி பார்த்து நம்மளை தாக்கக்கூடும், நம்மளை விமர்சிக்க கூடும், நம்மளை சிறைப்பிடிக்க கூடும், நம்மளை நோவினை செய்யக்கூடும், நம்மளை கொலை செய்யக்கூடும். அதுக்காக பகையை உண்டு பண்ணுவோமா? அவங்களை பகையா பார்ப்போமா? பகைவர்களா பார்ப்போமா? எப்படி பார்க்கணும்? அல்லாஹ் மக்ஃபிர் லிகௌமி, இறைவா இந்த சமூகத்தை மன்னித்து விடு, இன்னஹும் லா யஅலமூன், அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க, விளங்காம இருக்கிறாங்க, பாவம் என்ற ஒரு உணர்வோடு முன் சென்ற காலத்தில் ஒரு நபி சொன்ன மாதிரி அடிச்சாலும் அடியை தாங்கிக் கொண்டு, இரத்த காயம் ஏற்படுத்தினாலும் இரத்தத்தை தொடச்சு கொண்டு அந்த சமூகத்துக்கு எதிராக நாங்க போர் பிரகடனம் செய்யாமல் கருணை பார்வையில பார்த்து அவங்களுக்கு இஸ்லாத்திர செய்திகளை விளங்கப்படுத்துற வேலையை நாங்க செய்யணுமா? அவனை எதிர்கிறா பார்த்து அல்வலா வல்பரா, நம்ம ஆக்கள் என்ன அல்வலா வல்பரா, முஸ்லிமை வந்து நேசி காஃபிரை வெறுத்து போடு. யார் இந்த வழிகட்ட கொள்கை? எப்படி இதெல்லாம் சொல்லலாமா? இந்த ஹதீஸுக்கு இந்த கொள்கை வந்து நிக்குமா? அல்வலா வல்பரா என்ற பேர்ல முஸ்லிம்களை நேசிக்க வேண்டும், காபிர்களை வெறுக்க வேண்டும் என்றால் இந்த நபி காபிர்களை வெறுத்தாரா? தன்னை தாக்கின காபிரை கூட எப்படி பார்த்தாங்க? அவங்களுக்கு இஸ்லாம் வரணும், இஸ்லாத்துடைய செய்தி வந்து சேரணும், இஸ்லாத்துடைய வெளிச்சம் அவங்களுக்கு போகணும் என்று நினைத்து அந்த மனோநிலையில் அவர்களை பார்த்தார்களே, அந்த பார்வை நம்மிடம் இருக்கிறதா? சிந்திங்க. எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தின்னு பாத்தீங்களா? இந்த செய்தியிலிருந்து நாங்கள் இந்த பாடத்தை படித்துக் கொள்றோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு சம்பவத்தை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முன் சென்ற காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், அவர் ஒரு நல்ல மனிதர்.
அவருக்கு கொஞ்சம் வசதியும் இருக்குது. அவர் என்ன செய்வாருன்னு சொன்னா, கடன் கொடுப்பாரு நிறைய பேருக்கு. கடன் கொடுக்கிறது, வட்டி இல்லாத கடன், வட்டியோட கடன் இல்ல, வட்டி இல்லாத கடன் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அந்த கடனை வசூல் செய்யறதுக்காக ஒரு வேலைக்காரனை வச்சிருந்தார், பணியாளர். அந்த பணியாளர் கிட்ட இன்னார் கடன் தர இருக்குது, இன்னார் கடன் தர இருக்குது, பட்டியலை போட்டு கடனை வசூலிச்சுட்டு வாங்க என்று சொல்லுவாங்க. சொல்லும் போது என்ன சொல்லி அனுப்புவாருன்னு சொன்னா, இதான் அத்தைத்த முசிரன், நீங்க ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கிற ஒரு கடன்காரன் கிட்ட போனீங்கன்னு சொன்னா, அவர் விஷயத்துல கொஞ்சம் மன்னிக்கும் மனநிலையில் தாராளமான மனசோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். அவரை மன்னித்து விட்டுற அளவுக்கு நீ நடந்துக்கோ, கடுமையா நிக்காதே, கராரா நிக்காதே. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா நீங்கள் என்ன செய்யலாம், தாராள மனசோட மன்னித்து விட கூடும். அப்ப அவருடைய மனசை பாருங்க, கடனை வசூலிக்க அனுப்பினா கடனை வசூலிச்சுட்டு வா, கராரா நில்லு, அடுத்த தவணைக்கு தரலன்னு சொன்னா உன் களத்தை அறுத்துருவேன் மிரட்டிட்டு வா என்று சொல்லாம, கஷ்டமா இருக்கிறாங்களா கொஞ்சம் தாராள மனசோட அதை மன்னிச்சதா சொல்லிடு. அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க கூடும். அவர் இந்த கடன் கொடுக்கிறத எதுக்கு ஒரு விஷயமா வச்சிருந்தாருன்னு சொன்னா, அவர் மறுமையில சொர்க்கத்தை அடைகிறதுக்குரிய ஒரு வசீலாவாக அவர் வைத்திருந்தார். நன்மையை செய்யக்கூடிய ஒரு கருவி அது. கடனை கொடுத்துட்டு இபாதத் செய்யறதுல எந்த அளவுக்கு நமக்கு மறுமையில அல்லாஹ் கிட்ட வெற்றி அடைய முடியுமோ தெரியல. இந்த மாதிரி ஒரு மனிதநேய பணியை செஞ்சாவது அல்லாஹ் கிட்ட நான் சொர்க்கத்தை அடையலாம் என்ற மாதிரி ஒரு யோசனையில ஒரு வேலையை செய்யறாரு. அல்லாஹ் என்ன பண்றான், ஃபலகி அல்லாஹ், அவர் அல்லாஹ்வை சந்தித்தார். ஃபதஜாவஸ் அன்ஹு, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான். அவருடைய எண்ணத்தை பாத்தீங்களா? இவர் பெருசா இபாதத் செஞ்ச மாதிரி எல்லாம் செய்தியில வரல. இவருடைய பிரத்யேகமான அமலே என்ன தெரியுமா? கடன் கொடுக்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு மன்னிச்சு விடுறது. கடன் கொடுக்கிறதே ஒரு மனிதநேய உதவிதானே. கடன் கொடுக்கிறதே சாதாரண ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு மனிதநேயம் இருக்குது. கடன் என்பது, நான் இப்போ ஒரு தொகை காசு கொடுக்கும் போது நான் அந்த கடனை திருப்பி எடுக்கிற காலத்துல, இப்ப நான் கொடுக்கும் போது இருக்கிற பெருமதியே அந்த காசுக்கு அந்த திருப்பி எடுக்கும் காலத்துல இருக்காது. அங்களே நான் ஒரு சேவை தான் செய்யறேன், ஒரு மனிதாபிமானத்தோட தான் நடந்து கொள்றேன், சிரமப்படுறவங்களுக்கு நான் கை கொடுக்கிறேன். இந்த கடன் என்ற ஒரு விஷயத்தை வச்சுக்கொண்டுதான் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அனைத்து வங்கிகளும் வட்டி பொருளாதாரத்துல இந்த கடன் என்றதை அடிப்படையாக வச்சுதான் காசு சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. முழுக்க முழுக்க காசு சம்பாதிக்கிறதுக்கு வட்டி என்ற பொருளாதாரம் அடிப்படையாக வருவதற்கு காரணமே கடன் தான். மக்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவாங்க, மக்களை சிரமப்படுத்துவாங்க, மக்களுடைய பொருளாதாரங்களை செல்வங்களை அப்படியே அபகரித்து எடுப்பாங்க வட்டியை வச்சு. ஆனா இவர் எப்படி பார்க்கிறாரு, வட்டியும் வேணாம், நாம் தருகின்ற கடனே மன்னிக்கிறேன். வசதியான ஒரு மனிதருக்கு இந்த நபி வழியை கடைபிடிக்க முடியாதா? இந்த முன் சென்ற சமூகத்தில் இந்த செய்தி சொல்றதுக்கு என்ன காரணம்? நீங்க கடன் கொடுத்து மன்னிச்சீங்கன்னா அது மிகப்பெரிய அல்லாத மன்னிப்பு கிடைக்கிற அளவுக்கு ஒரு மகத்தான காரியம். அவ வசதி உள்ளவங்களுக்கு இதை செய்யலாமா இல்லையா? வட்டி இல்லாத கடன் உதவி திட்டங்களை வச்சு யாருக்கு உண்மையிலே அவசியமாக தேவை இருக்கிறதோ, யார் உண்மையிலே சிரமப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து கொஞ்ச நாள் அது தர முடியல என்று நினைச்சா அதை ஹலால் பண்ணி விடலாம். இது நல்ல ஒரு இபாதத்து, நேரடியாக அல்லாத மன்னிப்பு கிடைக்கிற அளவுக்கு ஒரு மகத்தான காரியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றத பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு செய்தியை சொல்றாங்க. என்னன்னு பாருங்க. ஒரு மனிதர் அவர் என்ன செய்தார், பைனமா ரஜுலுன் யஜுர்ரு இஸாரஹு மினல் ஹுயலா, ஒரு மனிதர் தன்னுடைய கீழாடையை தற்பெருமையின் காரணமாக தரையில் படும்படி இழுத்துக் கொண்டு சென்றார். ஹுசிஃப பிஹி, அவர் அப்படியே பூமிக்குள்ளே புதைக்கப்பட்டார். ஃபஹுவ யதஜல்ஜலு ஃபில் அர்லி இலா யௌமில் கியாமா, அவர் பூமிக்குள்ள புதைகிறது கியாமத் நாள் வரைக்கும் நடக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. தற்பெருமையின் காரணமாக ஆடைகளை தரையில் இழுபடும்படி அணிந்து செல்வது. பொதுவா கரண்டைக்கு கீழே ஆடை அணிகிற விஷயத்தை ரசூல் எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்க? மன் ஜர்ர சௌபஹு ஹுயலா, யார் ஒருத்தர் தன்னுடைய கீழாடையை தற்பெருமையின் காரணமாக இழுத்து செல்கிறாரோ அல்லாஹ் அவரோட மறுமையில பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான். எப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஆடைய காரணத்தோட, என்ன காரணம்? தற்பெருமை என்ற காரணத்தோட இழுத்துட்டு போக கூடாது. தற்பெருமை என்ற காரணம் இல்லை என்று சொன்னால்
ஆடை கீழே போறது வந்து மார்க்கத்துல மேட்டர் ஒன்று கிடையாது. ரசூலுல்லாஹ் காரணத்தை சொல்றாங்களா இல்லையா? காரணம் வந்துருச்சு. நாங்க பயான் பண்ணி ஒரு போட்டோ போட்டா எல்லாம் என்ன பண்ணுவான் தெரியுமா? உடனே இந்த ட்ரௌசர் கீழே உள்ள அப்பா கரண்டைக்கு கீழே இப்படி ரவுண்ட் பண்ணி போடுவான். இவர்கிட்ட ஆடை கரண்டைக்கு கீழே. அதே தற்பெருமை காரணமாக கீழே போகக்கூடாது என்றுதான் மார்க்கத்துடைய விதி. தற்பெருமை இல்லாத நிலையில் ஒருத்தருக்கு ஆடை கீழே போச்சுன்னு சொன்னா மார்க்கம் வந்து தடுக்கல. இவங்க எல்லாம் இப்ப யாரெல்லாம் கரண்டைக்கு கீழே ஆட போகவே கூடாது என்ற கருத்துல இருக்கிறாங்களோ எல்லா நேரமும் கரண்டைக்கு கீழே போகாமலே தான் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களா? போகத்தான் செய்து. மார்க்கம் ஒரு சிரமமான வழிமுறையை ஏற்படுத்தவில்லை. அந்த காலத்துல ஆடை பற்றாக்குறையான நேரத்துல ரொம்ப சிரமமாக ஓரிரு ஆடைகளை அணிவதையே ரொம்ப பெரிய பாக்கியமாக கருதிய காலத்துல ஒருத்தர் தரையிலே இழுப்பற்ற அளவுக்கு அந்த காலத்துல மன்னர்கள், அரசர்கள், பெரிய பெரிய வசதி உள்ளவங்க எல்லாம் ஆடைகளை வந்து நாசமாக்குற விதத்துல தரையில் எடுத்துட்டு போனாங்க. பெருமையும் பட்டுக் கொண்டார்கள். இந்த பெருமை பட்டுக்கொண்டு இந்த மாதிரி தரையில் எடுத்துட்டு போனா பூமிக்குள்ள போக வேண்டிய அளவுக்கு புதையிற அளவுக்கு அது கடுமையான பாவம். இஸ்லாம் அப்படி கண்டிக்கிறது. தற்பெருமை இருந்தா நீங்க தரையில கீழே இழுப்படுறதுக்கு மட்டும் இல்ல, மேல சட்டை அணிந்தாலும் உங்களுக்கு பூமிக்குள்ள போவீங்க தான். தற்பெருமை இருந்துச்சுன்னு சொன்னா, தற்பெருமை இருந்தா நீங்க ஷர்ட் ஒன்று உடுக்குறீங்க, சட்டையை உடுக்குறீங்க, அவனுடைய ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் ட்ரெஸ் எப்படி அழகாயிக்குது, என்னுடைய ட்ரெஸ் தான் அழகு, அடுத்தவன் ட்ரெஸ் அழகு இல்லை, இப்படி நினைச்சா பெருமைன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி நீங்க பெருமையோடு இருக்கக்கூடாது, பெருமையோட நடக்கக்கூடாதுன்னு சொல்லும் போது மக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்க வந்து அழகாக நம்முடைய பாதணிகள் இருக்க வேண்டும், நம்முடைய ட்ரெஸ் எல்லாம் அழகா இருக்கணும் என்று நாங்க நினைச்சா அது பெருமையில வந்து சேருமா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல, அது வந்து பெருமையில சேராது. பெருமை என்பது என்னன்னு சொன்னா சத்தியத்தை மறுப்பதும் அடுத்தவனை இழிவாக கருதுவதும். நீங்க நல்ல ட்ரெஸ் போட்டு போங்க பரவாயில்லை, அடுத்தவன் கிழிஞ்ச சட்டையோட வந்தா அதை இலக்காரமா பார்க்காதீங்க, அதை குறக்கண்ணோட பார்க்காதீங்க. அடுத்தவங்க ட்ரெஸ் உடைய செட்டப்பை பார்த்து நீங்க அடுத்தவங்களை தாழ்ந்தவர்களாக நினைத்தாலே நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள். இந்த பெருமை கரண்டைக்கு கீழே போனாலும் சரி, கரண்டைக்கு மேல இருந்தாலும் வந்துடும். அப்ப பெருமை தான், அப்ப பூமிக்குள்ள புதைய வேண்டியதுதான். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நம்முடைய ஆடைகள்ல பெருமை இல்லாத நிலையில் ஆடை அணிகலன்களை நாங்கள் அமைத்துக் கொள்வது, இதன் மூலமாக நாங்கள் படிப்பினையாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னொருத்தரை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க. ஒரு மனிதர் ரஜுலுன் லா தஸத்தகன்ன லைலத பி ஸதகத்தின், ஒரு மனிதர் சொல்கிறார், நான் இன்று இரவு தர்மம் செய்ய போறேன், சதகா செய்ய போறேன் அப்படின்னு சொல்கிறார். ஃபஹரஜ பி ஸதகத்திஹி, அவர் தன்னுடைய சதகாவுடன் சென்றார். ஃபவலாஹா ஃபீ யதி ஜானியத்தின், அவர் அந்த சதகாவை அவருக்கு தெரியா, விபச்சாரி என்று தெரியா, ஆனா ஒரு விபச்சாரியின் கையிலே கொடுத்து விட்டார். இரவு நேரத்துல தான் அவர் போறாரு, அது விபச்சாரியா நல்ல பெண்ணான்னு தெரியல. அவர் சதகாவை எடுத்து யாருக்கும் தெரியாம நைட்ல போயிட்டு சதகாவை கொடுக்கணும்னு நினைச்சு யாருடைய கையில சதகாவை கொடுக்கிறாரு? ஒரு விபச்சாரிட கையில கொடுக்கிறாரு. ஃபாஸ்பஹு யதஹத்தஸூன, மக்கள் காலையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். துஸத்தகல் லைலத அலா ஜானியத்தின், நேற்று இரவு ஒரு விபச்சாரிட கையில சதகா கொடுக்கப்பட்டிருக்குது, மக்கள் பேசிக் கொள்றாங்க. அப்ப இவருக்கு அது காதுக்கு எட்டுது. இவர் என்ன சொல்றாரு தெரியுமா? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஜானியத்தின், இறைவா ஏண்ட சதகாவை நீ வந்து விபச்சாரியோட்டுக்கு கொண்டு போயிட்டு சேர்த்தாயே, உனக்கே எல்லா புகழும் அப்படி என்றாரு. விபச்சாரிட்ட கையில போய் சதகாவை சேர்த்தியே, அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும் என்றார். அடுத்த நாள் திரும்ப ஃபஹரஜ பி ஸதகத்திஹி, அவரும் தனவந்தர் போல நைட்டா போயிட்டு சதகா பண்ணிருக்கிறாரு. நீங்களும் என்ன பண்ணலாம்? நைட்டா போயிட்டு சதகா காசுகளை வச்சிருந்தா தெரியாத ஆள் அடையாளம் இல்லாத ஆட்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. அதான் ஆள் அடையாளம் இல்லாத ஆட்கள் தானே, யார் யாருன்னே தெரியா, பிறகுதான் தெரிய வருது. இவர் திரும்ப போறாரு. ஃபஹரஜ பி ஸதகத்திஹி ஃபவலாஹா ஃபீ யதி கனியின், அவர் அந்த சதகாவை கொண்டு போயிட்டு யாருக்கிட்ட கொடுக்கிறாருன்னு சொன்னா ஒரு பணக்காரனின் கையில் கொடுத்து விட்டார். சதகா யாருக்கு கொடுக்கணும்? ஏழைக்கு தானே கொடுக்கணும். இவர் யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? பணக்காரனுக்கே கொடுத்து. அப்ப அடுத்த நாள் காலையில ஃபாஸ்பஹு யதஹத்தஸூன், மக்கள் காலையிலே விடிந்ததும் பேசிக் கொண்டார்கள். துஸத்தக அலா கனியின், ஒரு பணக்காரனுக்கு சதகா கொடுக்கப்பட்டிருக்குது, இது என்ன அப்பா அப்படின்னு மக்கள் பேசிக் கொண்டார்கள். இவருக்கு செய்தி கேள்விப்படுது. இவர் சொல்கிறார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், இறைவா உனக்கே எல்லா புகழும், அலா கனியின்
லா தஸதக்கன்ன பிஸதகத்தின், நான் வந்து கொடுத்த ஒரு பணக்காரனுக்கு நான் தர்மம் செஞ்சனே, உனக்கே எல்லா புகழும், மீண்டும் நான் தர்மம் செய்வேன் அப்படின்றார். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அடுத்ததாக அடுத்த நாள் போறாரு. ஃபஹரஜ பிஸதகத்திஹி ஃபவலாஹா ஃபீ யதி சாரிகின். அடுத்த நாள் இரவுல போயிட்டு ஒரு திருடண்ட கையில சதக்காவை கொடுக்கிறாரு. முதல்ல கொடுத்தது விபச்சாரி, இரண்டாவது கொடுத்தது ஒரு பணக்காரர், மூணாவது நாள் இரவுல ஒரு திருடண்ட கையில. மக்கள் பேசிக்கொள்றாங்க, துஸத்தக அலா சாரிகின், ஒரு திருடனுக்கு சதக்கா கொடுக்கப்பட்டிருக்குது. இவர் சொல்கிறார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அலா ஜானியத்தின் வ அலா கனியின் வ அலா சாரிகின். இறைவா, என் மூலமாக ஒரு விபச்சாரிக்கு, ஒரு பணக்காரனுக்கு, ஒரு திருடனுக்கு சதக்கா செய்ய வைத்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று புகழ்கிறார். அந்த நைட்டுல இவருக்கு கனவுல வந்து ஒரு செய்தி எத்தி வைக்கப்படுது. என்ன எத்தி வைக்கப்படுது? அம்மா அம்மா சதகத்துக்க ஃபகது குபிலத், நீங்கள் செய்த சதக்காவை இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டான். நற்செய்தி. நற்செய்தி கனவு மூலமாக நற்செய்தி அவருக்கு வந்துருச்சு. நற்செய்தி, இவர் செஞ்ச சதக்காவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப என்ன என்று சொன்னா காரணம் விளக்கம் வருது. அம்ம ஜானியத்து ஃபல அல்லஹா தஸ்தைஃபு பிஹா அன் ஸினாஹா, அந்த விபச்சாரியை பொறுத்தளவுல இந்த சதக்காவை பெற்றுக்கொண்டு அவருடைய விபச்சார தொழிலிருந்து மீண்டு விடலாம், திருந்து விடலாம், இனிமேல் விபச்சாரத்துக்கு போக மாட்டேன் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடலாம். வல அல்லல் கனிய யஅதபிரு ஃபயுன்ஃபிகு மிம்மா ஆதாவுல்லாஹ், அந்த பணக்காரனை பொறுத்தளவுல இதன் மூலம் பாடம் படித்து, நாங்களே பணக்காரனா இருக்கிறோம், நமக்கே பிச்சை போட்டுட்டு போயிட்டாங்களே என்று பாடம் படித்து அவருக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய செல்வத்தை எதிர்காலத்தில் மக்களுக்கு செலவழிக்கலாம். மூணாவதாக வல அல்ல சாரிக யஸ்தைஃபு பிஹா அன் சரிகத்திஹி, திருடனை பொறுத்தளவுல அவருடைய திருட்டு தொழிலிருந்து விடுபட்டு திருந்தி வாழ்வதற்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சதக்கா அமைந்து விடலாம் என்று அவருக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. சதக்கா பண்றதா இருந்தாலும் இந்த மாதிரி டிஃபரண்டா பண்ணணும். சதக்கா என்பது பகிரங்கமா செய்யறது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இப்ப நாங்க சில சதக்காக்கள் வந்து பகிரங்கமா செய்வோம். நாங்க மக்கள் பணி செய்யறது, மக்களுக்கு ஏழை மக்களுக்கு புத்தகம் விநியோகிக்கிறதா இருந்தாலும், உணவு பொருட்கள் விநியோகிக்கிறதா இருந்தாலும், எந்த தர்மம் பண்றதா இருந்தாலும் நாங்க பப்ளிக்ல போஸ்ட் போடுவோம். அதுக்கு உடனே வந்து பேஸ்புக்ல கமெண்ட் அடிப்பான், பார்த்தீர்களா செய்யும் தர்மத்தை பகிரங்கமாக போடுகிறார்கள், செல்ஃபி அடித்து போடுகிறார்கள், வலது கையில் கொடுக்கும் தர்மம் இடது கைக்கு தெரியாம தான் இருக்கணும்னு போடுவான். அந்த மக்களுக்கு என்ன விளங்குது இல்லைன்னா, இது எங்களுடைய தனிப்பட்ட சொத்தையா நாங்க செலவழிச்சு கொண்டு இருக்கிறோம். என்னுடைய பாக்கெட்ல இருந்து செலவழிக்கிறதா இருந்தா, நான் என்னுடைய சதக்காவை கொடுக்கிறதா இருந்தா, ஏன் வலது கையில செலவழிக்கிறது, இடது கைக்கு தெரியாம இருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு. ஆனா இது யாருடைய காசு? மக்களுடைய காசு, மக்களுடைய வசூல் காசு. மக்களுடைய நிதியை திரட்டி வசூல் செஞ்சு அதன் மூலம் செய்யப்படுகின்ற நல்லுபகாரங்கள். இந்த வசூலுக்கு என்ன ஆச்சு? காரியம் நடந்துச்சா இல்லையா? அந்த காரியத்தின் அந்த சதக்காவின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட காரியம் நிகழ்ந்ததா இல்லையான்னு மக்களுக்கு தகவல் போகணுமா இல்லையா? அல்லாஹ் தஆலா அதனால குர்ஆன்ல நமக்கு அனுமதிக்கின்றான், நீங்க சதக்காக்களை பகிரங்கமா செய்தால் அது நல்லது, நீங்க அதை ரகசியமாக ஏழைகளுக்கு விநியோகித்தால் அது மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றார். பகிரங்கமாக செய்வதை அல்லாஹ் தஆலா சிறந்தது என்று நமக்கு அனுமதி அளித்திருக்கின்றார். அந்த அனுமதிக்கு காரணம் என்ன? ஒன்று, மக்களுக்கு பொது நிதியில திரட்டப்படுற காசு எப்படி செலவழிச்சதுன்றது காட்டணும். இரண்டாவது, இப்படியும் தர்மம் செய்யலாம் என்ற ஒரு பிக்சர் மக்களுக்கு போய் சேரணும். ஏன் இந்த செய்தியில அவர் இரவுல தனிமையாக செய்த அந்த சதக்காவை வஹீன் மூலம் ஏன் மக்களுக்கு பகிரங்கப்படுத்தப்படுகிறது? ஏன் அவர் தனியா தானே செஞ்சாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தானே செஞ்சாரு. மறுமையில் அதுக்கு அவருக்கு சொர்க்கம் கிடைச்சா போதும் என்று தானே செஞ்சாரு. அதுக்கு அவருக்கு சொர்க்கம் கொடுத்தா போதும் தானே. ஏன் வஹி மூலம் தெரிவிக்கப்படுதுன்னா, இப்படியும் சதக்கா செய்யலாம், இந்த வழிமுறைகளையும் சதக்காக்களுக்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது என்ற அந்த வழிமுறைக்காகத்தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, சொல்லி காட்டுது. சிறந்தது நீங்க தனியா செய்யற தர்மத்தை ரகசியமாவே செய்யுங்க. எந்த அளவுக்கு சொன்னா, உங்களோட வலது கையில கொடுக்கிறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, குடும்பத்துக்கே தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மனைவியும் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தர்மம் செய்யறதுன்னு முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களோட சொந்த காசுல தர்மம் பண்றதா இருந்தா தாராளமாக பரம ரகசியத்தோட உங்களோட தர்மங்களை மேற்கொள்ளுங்கள். அம்பலப்படுத்தி உங்களோட தர்மங்களை சொல்லி காட்டி
தொல்லை கொடுத்து அதை நாசமாக்கி கொள்ளாதீங்க, மார்க்கம் அப்படித்தான் சொல்லுது. ஆனா பகிரங்கமா செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் பகிரங்கமா செய்வதில் மார்க்கம் எந்த தடையும் விதிக்கல. அப்போ செல்வந்தர்கள் என்ன செய்யணும்? தர்மங்களை இந்த மாதிரி ரூட்லையும் தவறு செய்பவர்களுக்கு, பாவிகளுக்கு, பாவத்தில் மூழ்குபவர்களுக்கு தர்மம் செய்யவே கூடாது என்று நாங்கள் நினைக்க கூடாது. ஒரு தூள் அடிக்கிறவன் வர்றான், ஐஸ் அடிக்கிறவன் வர்றான், பசிக்குது காசு தாங்கன்றான். நாங்க என்ன யோசிப்போம்? இவன் காசு எடுத்து போய் என்ன செய்வான்? இதைத்தான் திருப்பி அடிப்பான். அப்ப நாங்க போதை பொருள் வாங்குறதுக்கு காசு கொடுத்த மாதிரி ஆயிருமே என்று எங்கட கணக்கு. ஆனா அல்லாஹ் நாடினா அதை எப்படி மாத்துவான்? நம்மளுக்கு உதவி செய்யறாங்க, நம்மளை நம்புறாங்க, நல்லவங்க நினைக்கிறாங்க, நாங்க இந்த தப்புல இருந்து திருந்த வேணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஏற்பட்டால், அப்ப பாவி ஒருத்தனுக்கு தர்மம் செய்யக்கூடாது என்பது இஸ்லாத்துல தவறான ஒரு கன்செப்ட். அது உங்களுக்குரிய வேலையே கிடையாது. தேவையுள்ளவன் ஒருவரை கருதினீர்கள் என்று சொன்னா கொடுத்துட்டு வைத்து கொண்டே இருங்க. ஒரு விபச்சாரிக்கு காசு கொடுத்தா என்ன சொல்லுவான்? இந்த காலத்துல செட்டப் பண்றான் போல, காசை கொடுத்து செட்டப் பண்றான் போலன்னுவான். ஆனா மார்க் அப்படியா பார்த்துச்சு? இல்ல, அந்த விபச்சார தொழிலிருந்து விபச்சாரி திருந்துவதற்கு அது வாய்ப்பாக அமையும். திருந்துவதற்கு வாய்ப்பாக அமைகிற அளவுக்கு சதக்கா கொடுக்கணும். 20 ரூபா காசு கொடுத்தா திருந்துவாளான்னு கேட்கிறேன். நீங்க 50 ரூபா காசு கொடுத்தா திருந்துவாளா? உங்களோட சதக்கா எப்படி இருக்கணும் என்று சொன்னா, சில்லறை காசுகளா தேடி தேடி போஸ்ட்ல இருந்து புறக்கி அம்பேசம்ல இப்ப நல்ல காலம் இல்லாம போயிட்டுருச்சு. அம்பேசம் 25 பார்த்தே கொடுப்பாங்க. இந்த பெட்டா பஜார்ல தர்மம் பண்றதுக்கு என்ன பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா? சில்லறை காசுகளே அப்படி முட்டியா நினைச்சு வச்சிருப்பாங்க. எவன் வந்தாலும் ஒரு 10 ரூபா காசு பிச்சை எடுக்கிறவனுக்கு தெரியும் நமக்கு 10 ரூபா தான் கிடைக்க மாட்டேங்குது. கொடுக்கிறவனுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு 100 பேர் வந்தா என்னடா பண்றது, கிடைக்கிற லாபமே 1000 ரூபா. இவன் 100 பேர் வந்தா 10 ரூபா வீதம் கொடுத்தா என்ன 1000 ரூபா போயிருமே. அதனால 5 காசுகளை சேர்த்து வைப்பான். சேர்த்து வச்சு அதையா சில்லறையா பார்த்து கொடுப்பான். அப்ப இதெல்லாம் தர்மமா? தர்மம் என்ன? ஒருத்தன் தன்னுடைய தவறான வழியில இருந்து திருந்தரமா ஆகணும். நீங்க ஜக்காத்து கொடுக்குறீங்க, ஒரு பல்கான அமௌண்ட் ஒருத்தங்க லைஃப்ல கொடுங்க. அவன் கடன்ல இருந்து அவனை விடுவிச்சு எடுங்க, வெளியேக்கி எடுங்க. அவன் வாழ்க்கையில திருத்தத்தை ஏற்படுத்துங்க. அவன் அடுத்த கட்ட நகர்வுக்கு அவன் சுயமா போறதுக்குரிய வழியை காட்டுங்க. இந்த சம்பவத்துல இருந்து அந்த படிப்பினை கிடைக்குதா இல்லையா? திருடனுக்கு அவர் கொடுத்த சதக்காவை வச்சு திருட்டு தொழில இருந்து விடுபடுற அளவுக்கு அவன் வர்றான்டா, இனிமேல் திருட தேவையில்லை என்ற அளவுக்கு அவன் மனநிலை மாறுதண்டா. அந்த சதக்காட அளவு அப்படி, அந்த சதக்காவுடைய பெருமதி அப்படி, அந்த பெருமதிக்குரிய ஒரு சதக்காவாக அந்த சதக்காவை அவர் கொடுத்திருக்கிறார். அதனால தான் இஸ்லாம் இந்த மாதிரி நல்ல வழியில செலவழிச்சது கூட முன் சென்ற சமூகத்தில் நடந்ததை நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்வதை பார்க்கிறோம். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் 2 பெண்கள் வழக்கு கொண்டு வர்றாங்க. கானத் இம்ராத்தானி மாஹுமா இப்னாஹுமா, 2 பெண்களுக்கு ஒரு 2 மகன்கள் இருந்தார்கள். ஜாதிபு ஃபதஹப பி இப்னி இஹ்தாஹுமா, ஒரு ஓநாய் அந்த 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய திண்டு போட்டுருச்சு, எடுத்துட்டு போயிருச்சு. அதை எடுத்து போனா என்ன செய்யும்? சாப்பிடும். அப்ப ஒரு புள்ள மவுத்து. அப்ப அடுத்த ஒரு புள்ள தான் இருக்குது. இவங்க என்ன பண்றாங்க? இந்த ஒரு புள்ள ஏண்டையா ஓண்டையா, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்களோ தெரியல, ஏண்டையா ஓண்டையாண்டு வழக்கு இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வழக்கு கொண்டு வர்றாங்க. அப்ப ஒருத்தி சொல்றா, இன்னமா தஹபு பி இப்னிகி, அந்த ஓனாய் திண்டது உன்னுடைய மகன, என்னுடைய மகன் இல்ல. வகாலத்தில் உஹ்ரா இன்னமா தஹபு பி இப்னிகி, இல்ல இல்ல ஓனாய் தின்னது உன்னுடைய மகன, ஏண்ட மகன் இல்லன்னு மற்றவள் சொல்கிறார். 2 பேரும் தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் இந்த தீர்ப்பு கேட்டு போன நேரத்துல ஃபகலா லில் குப்ரா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ஆளுக்கு, அந்த பெண்கள்ல மூத்தவளுக்கு தான் இந்த மகன் சொந்தம், அவங்கள்ட்ட தான் மகன் தீர்ப்பு கொடுக்கிறார். ஆனா இளையவளுக்கு மனம் ஏற்றுக்கொள்வதில்லை, இந்த தீர்ப்பு சரியில்லை, ஏண்ட மகன் இல்லையே, ஏண்ட மகனத்தால கொண்டு போனது, இவன் அவளுக்கு மகனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி இவங்க மனவர்த்தப்படுறாங்க. ஏண்ட மகன் இல்லையே போனது, அடுத்தவன் மகன் தானே ஓனாய் சாப்பிட்டுச்சு, இந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு மகனை கொடுத்துட்டாங்களே, எனக்கு தானே தரணும் என்று திருப்தி அடையாம சுலைமான் நபி கிட்ட இந்த வழக்கை கொண்டு வர்றாங்க. சுலைமான் நபி என்ன செய்யறாரு, என்ன ஆச்சுன்னு கேட்கிறாரு. எப்படிதான் 2 பிள்ளைகள் இருந்தாங்க, ஓனாய் ஒன்றை சாப்பிட்டுருச்சு, ஏண்ட மகனை சாப்பிடல, இவட மகனை தான் சாப்பிட்டது, இருக்கிறவர் ஏண்ட மகன், மத்தவ மாறி சொல்றா இல்ல இது ஏண்ட மகன். அப்படி ஒரு கத்தியை கொண்டு வா, 2ஆ பொழுது 2 பேருக்கு இருக்கிற மகன் 2ஆ நான் தர்றேன் என்று சொன்ன உடனே அந்த இளையவர் சொல்றார், இல்ல இல்ல அது ஏண்ட மகன், இவனை புழக்காதீங்கன்னு பதறா. இறக்கமுள்ள தாய் தானே பதறும். அவர் பதறி சொல்றார், இல்ல இது ஏண்ட மகன், இவரை நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, கொலை செஞ்சிடாதீங்க, எனக்கே தந்துருங்க இளையவள் சொல்லும் பொழுது
சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளையவளுக்கு இந்த மகனை வந்து கொடுத்தாங்கன்னு அந்த ஹதீஸ்ல வருது. என்ன நடக்குதுன்னு சொன்னா, நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு காரியம் நிகழ்ந்தாலும் அடுத்தவர் மேல பழிய போட்டுட்டு நாங்க லாபம் அடைகிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. அடுத்தவன் மேல பழிய போட்டு லாபம் அடைகிற மாதிரி முயற்சி செய்யக்கூடாது. எனக்கு நஷ்டம் வந்தாலும் சரி, எது உண்மையோ, எது யதார்த்தமோ, எது சத்தியமோ, எது சரியோ அதை மட்டும் செய்யணும். குடும்பங்கள் அப்படியா நடக்குது? எது தனக்கு சுயலாபமா இருக்குமோ அதை மட்டுமே செய்வாங்க, அதை மட்டுமே பேசுவாங்க, அதை நோக்கி மட்டுமே காய் நகர்த்துவாங்க, இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய தீர்ப்புல எப்படி வரும்? ஒருத்தர் தாவூது நபி மாறி தீர்ப்பு சொன்னாலும் இன்னொரு தீர்க்கதரிசி மூலமாக, இன்னொரு நபி மூலமாக சரியான தீர்ப்பை சரியா சொல்ல வைப்பான் அல்லாஹ். நீதி நிலைநிறுத்தப்பட்டும் ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் சத்தியம் என்னன்றது வெளிச்சத்துக்கு வந்துடும். அதனால ஒருத்தருடைய கண்ணை நாங்க மறைக்கிறோம், ஏமாத்துறோம், ஒருத்தரை வந்து நாங்க எப்படியாவது மடக்கி எங்களோட காரியத்தை சாதிக்கிறோம் என்று நினைச்சு தற்காலிக வெற்றிகளில் சந்தோஷம் அடையக்கூடாது. அந்த தற்காலிக வெற்றிகள் எல்லாம் பறந்து போய்விடும். கடைசியில் அவமானமும் தலக்குடிவும் மக்கள் சமூகத்தில் அந்தஸ்து இல்லாத நிலையும் ஏற்படும். எப்பயுமே நீதியாக மட்டுமே நடக்க பார்க்கணும். குழந்தை பாசம் என்றது வாஸ்தவம் தான். அதுக்காக பொய்ய சொல்லுவீங்களா? அதுக்காக வரம்பு மீறுவீங்களா? அதுக்காக அநியாயம் பண்ணுவீங்களா? அதுக்காக அடுத்தவண்ட குழந்தைய தன்னுடைய குழந்தை என்று சொல்லுவீங்களா? அல்லாத மாத்தி காட்டுறான். இல்ல, இதுதான் விஷயம். ஒரு தற்காலிகமான சந்தோஷம் காலம் முழுவதும் உனக்கு இழிவு தரக்கூடியதாக அல்ல ஆக்குவானா இல்லையா? ஆரம்பத்தில் தன்னுடைய மகன் என்று சொன்னாலே பெரியவள், அவளுக்கு கடைசி அவமானமா போகுமா இல்லையா? இது ஏண்ட மகள் இல்ல, நான் அபகரிக்க பார்த்துட்டேன் என்ற அந்த பழி, அந்த குற்றச்சாட்டை காலம் முழுவதும் நீடிக்குமா இல்லையா? அடுத்தது, நபியாக இருந்தாலும் உலக காரியங்களில் தீர்ப்பு வழங்கும் போது தவறுகள் நடக்கத்தான் செய்யும். நபியாக இருக்கிறது உலக விஷயங்களில் தீர்ப்பு வழங்கும் போது தவறு நடக்காதா? தவறு நடக்கும். தாவூத் நபியோட தீர்ப்பு தவறா போச்சு. சுலைமான் நபி சொன்ன தீர்ப்பு தான் சரியா இருக்குது. இந்த செய்தி என்ன உணர்த்துது? ஒரு நபியாக இருந்தாலும் அவர் உலக காரியங்களில் தீர்ப்பு வழங்கும் போது சரியும் நடக்கும், தவறும் நடக்கும். ஏன்னா மனிதர்கள், இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர், சரியாகவும் தீர்ப்பு சொல்வேன், தவறாகவும் தீர்ப்பு சொல்வேன். நீங்கள் வழக்காடுகிறீர்கள், எங்களுடைய வாத திறமையை வைத்து, உங்களுடைய சான்றுகளை வைத்து நான் தீர்ப்பு வழங்குவேன். ஆனால் அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் என்னை ஏமாற்றி அடுத்தவனுடைய சொத்தை அபகரித்தால் உங்களுடைய வாத திறமையால மறுமையில அதை உங்களுடைய தலையில் சுமந்து கொண்டு வருவீர்கள். வாத திறமையில ஏமாத்தலாம். என் காணி பூமியில, சொத்து பத்துல, வீடு வாசல்ல, காரு பங்களால எத்தனை பேர் ஏமாத்துறாங்க? எத்தனை பேரை ஏமாத்துறாங்க? கூட பிறந்தவங்களை எத்தனை பேர் ஏமாத்துறாங்க? உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் எத்தனை பேர் ஏமாற்றப்படுகிறார்கள்? இவங்கெல்லாம் படிப்பினை பெறணும். அல்லாஹ் உண்மையை ஒரு நாளைக்கு நிலைநிறுத்துவான். அந்த உண்மை வெளிப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரந்த சேர்க்கையை வேணாண்டாங்க. மதீனாக்கு வர்றாங்க விவசாயிகள், மதீனாவாசிகள், அவங்க மகரந்த சேர்க்கை செய்தாங்க. ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் புனர வைக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்சு அவங்க அறுவடையை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை செய்தார்கள். அது வழிமுறை ஒன்று இருக்குது, அந்த காலத்துல இருந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்ப ரசூலை இது பார்த்துட்டு கேட்கிறாங்க, இதை நீங்க விட்டுட்டாங்க எல்லாமே, இதெல்லாம் ஆண் மரத்தையும் பெண் மரத்தையும் ஜோடியாக்கி எல்லாம் அறுவடை பண்றீங்க என்னன்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் விட்டுட்டாங்க. அடுத்த வருஷம் அதே பகுதியிலிருந்து போகும்போது அறுவடையை காணோம், எல்லாம் ஜீரோ ஆகிருச்சு. ரசூலா கேட்கிறான், மாலின் ஆணிக்கும் உங்களோட பேரித்தம் மரம் அறுவடைகளுக்கு என்ன ஆனது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க தானே வேணாண்டீங்க, அதானே விட்டோம். அப்ப ரசூலா சொல்றாங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான். பாயிண்ட கவனிங்க. ரசூலா சொல்றாங்க, இதா அமர்த்தக்கும் பிஷையின் மின் அம்ரி தீனிக்கும், நான் ஏதாவது விஷயத்தை உங்களுடைய மார்க்க விஷயத்திலே நான் கட்டளையிட்டால் ஃபஹுதூஹு, அதை பலமாக பற்றி எடுத்துக் கொள்ளுங்கள். வைதா அமர்த்தக்கும் பிஷையின் மின் அம்ரி துன்யாக்கும், ஏதாவது ஒன்றை உங்களுடைய துனியா விஷயத்திலே நான் கட்டளையிட்டால் ஃபஇன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை போல ஒரு மனுஷன்தான். துனியால மிஸ்டேக் நடக்கும், பார்வை தப்பாக இருக்கும். படிச்சவங்க, விவரம் உள்ளவங்க, அறிஞ்சவங்க, வசதி உள்ளவங்க யாராக இருந்தாலும் இன்னொரு படிப்பினதுல பெறணும். என்ன தெரியுமா? நீங்க நினைக்கணும், நாங்க எவ்வளவு தான் விவரமானவங்களா இருந்தாலும் எங்கட கைகளாலும் தவறான தீர்ப்புகள் வழங்கப்படலாம். இந்த மமதையை இல்லாமக்கணும்.
கொஞ்சம் படிச்சவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? குடும்பத்துல நாங்க சொல்ற கருத்து தான் வந்து நிக்கணும் என்று நினைப்பாங்க. அவங்க படிச்சு இருக்கிறாங்களா, அதனால அவங்க சொல்ற கருத்துல மாற்று கருத்தே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு கை நாட்டு பேர்வழி கூட ஒரு கருத்தை சொல்லும், அற்புதமான கருத்தாக இருக்கும், நல்ல ஒரு ஆலோசனையாக இருக்கும், உள்வாங்க வேண்டும். படிப்பை வச்சு தகுதியை வச்சு மசூராக்கள் நடத்துவதில்லை. கருத்து கேளுங்க, கருத்து கேட்கும் போது விவரம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கக்கூடிய ஒருவரிடம் இருந்து கூட நல்ல கருத்துக்கள் வரலாம். வசாவிதுஹும் ஃபில் அம்ர், காரியங்களில் முனாஃபிக்குகளோட கூட நீங்க மசூரா பண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், தீர்ப்பு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, முடிவு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்கல் வைங்க. அப்ப முனாஃபிக்குகள் என்று தெரிஞ்சவங்களோட கூட மசூரா பண்ணி தீர்ப்பெடுங்க என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, யாருக்கிட்டையும் தீர்ப்பெடுக்கலாம், யாரிடமிருந்தும் தவறு நடக்கலாம், மசூரா பண்ணிக்கொள்ளணும். உலக காரியங்களை மசூரா பண்ணி செய்து கொள்வதும் இதுல இருந்து விளங்குது. சுலைமான் நபி, தாவூத் நபி எல்லாம் ரொம்ப பெரிய அறிஞர்கள். அவங்க தானே சொன்னாங்க, எங்களுக்கு பரவ மொழி தெரியும், எங்களுக்கு மொழி தெரியும். அவங்களுக்கு வஅல்லம்னாஹு ஸன்அத லபூஸின், கவச ஆடைகளை தயாரிக்கும் முறைகளை நாம் தாவூதுக்கு கற்றுக் கொடுத்தோம். கவச ஆடைகள், இரும்பால டிரஸ் தயாரிக்கிறது போர்க்களங்கள்ல அதை முதலாக உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறது தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு நபி மாத்திரம் அல்ல, ஒரு போர் வீரர், ஒரு விஞ்ஞானி. அவர் ஒரு விஞ்ஞானியா இருந்ததுனால தானே அந்த டிரஸ் செட்டப் உருவாக்குறாரு, அந்த டெக்னாலஜி உருவாக்கினாரு. அப்படிப்பட்ட ஒரு அறிவு ஆற்றல் இருந்த தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து கூட தவறான தீர்ப்புகள் வரலாம். துனியா மார்க்க விஷயத்துல தவறான தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க. துனியா என்று வரும் பொழுது தவறான தீர்ப்புகள் நபிமார்களிடமிருந்தும் நிகழலாம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு படிப்பின் எங்களுக்கு, அதை நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னும் நிறைய செய்திகள் சொல்றாங்க. அதுல இன்னொரு முக்கியமான செய்தி தான், அந்த ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கை விஷயத்துல அவசரப்பட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். என்ன தற்கொலை செய்து கொள்கிறார்? அவருக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது. அந்த கஷ்டம் ஏற்பட்ட உடனே அவர் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ள முடியாம அவருடைய வாழ்க்கையை அவர் தன்னுடைய கையாலே இல்லாமாக்கி கொள்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான ஃபீமன் கான கபிலக்கும் ரஜுலுன் பிஹி ஜுர்ஹுன், ஒரு மனிதர் இருந்தார் உங்களுக்கு முன் சென்ற சமூகத்தில், அவருக்கு ஒரு காயம் ஏற்பட்டது. அந்த காயத்தினால் அவர் கஷ்டப்பட்டார். ஃபஹத சிக்கீனன் ஃபஹஸ பிஹா யதஹு, அவர் ஒரு கத்தியை எடுத்து தன்னுடைய கையை வெட்டி கொண்டார். அதனால அவருக்கு ரத்தம் ஓடியது. ஹத்தா மாத்த, அவர் இறந்து விட்டார். அல்லாஹ் தஆலா உடனே சொல்கிறான், பாதரனி அப்தி பினஃப்ஸிஹி, எனது அடியான் தனது உயிர் விஷயத்திலே அவசரப்பட்டு விட்டான். ஹர்ரம்து அலைஹில் ஜன்னா, சொர்க்கத்தை அவனுக்கு நான் ஹராமாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். தற்கொலை செஞ்சா சொர்க்கம் ஹராமாகும். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தால், இவர் ஒரு நல்லடியாராக இருந்தவர், ஒரு நல்லடியாராக இருந்ததுனாலதான் இவர் நிரந்தர நரகத்துக்கு போறது ஒரு செய்தியா சொல்லப்படுது. லைஃப்ல என்னதான் நீங்க நல்லவரா இருந்தாலும், என்னதான் ஒரு நல்ல மனிதராக நீங்கள் திகழ்ந்தாலும், ஒரு கட்டத்தில் இல்லாட்டி ஒரு கட்டத்துல உங்களோட மனக்குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். சரி வராது, இந்த உலகத்துல கஷ்டங்களை தாங்க இயலாது, அவமானங்களை தாங்க இயலாது, பொருளாதார நெருக்கடியை தாங்க இயலாது, இந்த உலகத்தை எனக்கு தாங்க இயலாது, நான் என்னை அழிச்சு கொள்ள போறேன் என்று சொல்லி எங்களை தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசு எங்களை தூண்டலாம். ஏன் மருதமுனையில தூண்டலையா? ஒரு தந்தையை தூண்டலையா மருதமுனையில? 60 வயசு தந்தைக்கு 30 வயசு 18 வயசு மனநலம் பாதிக்கப்பட்ட 2 பிள்ளைகளை பச்சையாக கொடூரமாக கொலை செய்வதற்கு மனசு வரலையா? கொலை செஞ்சதை நாங்க பார்க்கலையா? அந்த ரத்தம் ஓடிய காட்சிகளை, அகோர காட்சிகளை எங்களோட கண்களால் பார்க்க முடிந்ததா? என்ன காரணமாம்? என்ன சொத்து பிரச்சனையா? குடும்ப பஞ்சாயத்தா? என்ன பிரச்சனை? எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் வசதியாக வெளிநாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தனது மனைவி கடந்த காலத்தில் இறந்துவிட்டு கொஞ்ச நாட்கள் தான் செல்கிறது. என்னுடைய மனநலம் குறைந்த இந்த பிள்ளைகளை என்னால் பார்க்க முடியாது, எனக்கு மனவிரக்தி ஏற்பட்டுள்ளது. வசதியான என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் என்னதான் காசை தந்தாலும் எனக்கு ஒரு விரக்தி. மனைவியில நீ கல்யாணம் முடிச்சிருக்க வேண்டியதுதானே? உனக்கு 60 இருந்தாலும் 60ஆம் கல்யாணத்தை சரி நாங்க செஞ்சு வச்சிருப்போமா இல்லையா? ஜமாத்துக்கு ஒரு கடிதம் போட்டு எனக்கு 2ஆம் திருமணத்துக்கு ஒருத்தர் வேணும் என்று சொன்னா உனக்கு ஏத்த மாதிரி சம்மதத்தோட ஒரு பொண்ணை பார்த்து அனுப்பியிருப்போமா இல்லையா? நிக்கா பண்ணி வச்சிருப்போமா இல்லையா? என்ன செய்து கொண்டார்? அந்த 2 மனநலம் பாதிக்கப்பட்டவர் உனக்கு பார்க்க முடியல என்று சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி செட்டப் இலங்கையில் இருக்குது. மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை பராமரிக்கக்கூடிய நிலையங்கள் உண்டு. அங்க போய் அவங்கள சேர்த்திருக்கணும்.
அங்க போய் அவங்களை சேர்க்கறதுக்குரிய ஏற்பாடு செஞ்சிருக்கணும். உன்னால முடியவில்லை என்றால் அதை பொறுப்பெடுக்கக்கூடிய விதத்தில் பொதுவாக கிழக்கு மாகாணங்களில் பள்ளிவாசல்களுக்குரிய அந்த முக்கியத்துவம் இன்னும் இருக்கிறது. அந்த பள்ளிவாசல்களை நாடி அதனுடைய நிர்வாக சபைகளை நாடி நீ ஒரு முடிவெடுத்திருக்க வேண்டும். என்ன செய்தீர்கள்? கடைசியில இவர் அவங்க 2 பேரை கொலை வெறியில கொலை செஞ்சு, இது மனவிரத்தில கொலை செஞ்ச மாதிரியே விளங்கல. கொலை வெறி தாக்குதல் நடத்தி ரத்தம் கலாவ ரத்தம் பீரூட்டி செல்ல அந்த கொலையை நடத்திவிட்டு தன்னையும் தற்கொலை செய்து கொள்வதற்கு முயற்சி செய்த போது அவருக்கு முடியவில்லையா? நல்லா ஓட்டுறீங்களா படங்களை, கடைசியில ரிமாண்டு கேட்டா முஸ்லிம் குடும்பம், மருதமுனைக்காரர்கள், ஊர் மக்கள் எல்லாம் படித்தவர்கள், மார்க்கத்தில் திளைத்தவர்கள், வசதி வாய்ப்பில் மூழ்கக்கூடியவர்கள். அந்த ஊருக்கே அவமானம் ஏற்படுத்துற மாதிரி இந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அந்த ஊர் மக்களும் படிப்பினை பெற வேண்டுமா இல்லையா? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்கள் எப்படி வாழ்கிறார்கள்? படித்தவர்கள், வசதியானவர்கள், ஆலிம்கள், உலமாக்கள் இருப்பதனாலேயே ஒரு ஊர் ஜெயிச்ச ஊரா மாறாது. தோல்வி அடைய வைக்கிற ஊரே நீங்க சிந்திச்சிருக்கணுமா இல்லையா? தரவுகளை எடுத்திருக்கணுமா இல்லையா? இது போன்ற நபர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில் பிள்ளைகள் இருக்கிறார்களா இல்லையா? அவர்களுக்கு எப்படிப்பட்ட அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும்? என்ன மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கப்பட வேண்டும்? அவர் குடும்ப ரீதியான அந்த ஏற்பாடுகள் எப்படி செய்யணும்? இதெல்லாம் ஒரு பள்ளிவாசல் நெட்வொர்க்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு பள்ளிவாசலும், இது மருதமுனைக்கு மாத்திரம் அல்ல, இலங்கையில் உள்ள அனைத்து ஊர்களிலும் உள்ள முஸ்லிம் பள்ளிவாசல்களுக்கு இது ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சம்பவம் வருது. ஒவ்வொரு ஏரியால திடீரென்று மதரசா உஸ்தாது ஒரு மாணவரை கொண்டு போட்டுருவாரு, திடீரென்று இப்படி ஒன்று நடக்குது. இதெல்லாம் கிழக்கு மாகாணத்திலிருந்து நாங்கள் கேள்விப்பட்ட சம்பவங்கள். அது எந்த மாகாணத்திலும் நடக்கலாம். நெட்வொர்க்கை வைங்க, தரவுகளை எடுங்க, குடும்பங்கள் யார் யார் குடும்பங்கள் என்ற டீட்டெயிலை எடுத்து வைங்க. கிறிஸ்தவ சமூகம் செய்கிறார்கள். திருமணத்திற்கு முன்பதாக குடும்ப ஆலோசனைகளை வழங்குகிறார்கள். திருமண ஆலோசனைகள், உளவியல் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டுதான் திருமண வாழ்க்கைக்கு கிறிஸ்தவ குடும்பம் ஒன்று நுழைகிறது. முஸ்லிம் சமூகத்தில் அதற்கான ஏற்பாடுகள் இல்லை. நாங்க தானே செய்யணும். மார்க்க ரீதியான கடமைகள், உரிமைகள், வாழ்க்கையில விட்டு கொடுப்பு என்ன, பொறுமை என்ன, எதிலே கராராக நிற்க வேண்டும், எதிலே பணிவாக செல்ல வேண்டும் என்ற வழிகாட்டல் இஸ்லாத்திலே தானே வழங்கி இருக்கிறது. அதை நாங்க கொடுக்கிறோமா? ஃபேமிலி கவுன்சிலிங் பண்றோமா? நம்ம மக்களுக்கு கக்கா கவுன்சிலிங் வேண்டாம் என்னன்னு கேட்பாங்க. கக்கா கவுன்சிலிங் என்று கேட்பான். தெரியல. இன்னைக்கு நிறைய பேர் மனநோயாளிகளா தான் தெரியுறாங்க. அப்படியே நல்ல டீசெண்டா டிசிப்ளின்டா தான் இருக்கும். கல்யாணம் முடிச்சு கட்டில இருந்து ஒருத்தர் தலையை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச போது தம்பதிகள் மாப்பிள்ளை கட்டில உட்கார்ந்து கொண்டு மண்டை எப்படி சொரிஞ்சு கொண்டு இருக்கிறானா பார்த்தா அவன் மனநல பாதிக்கப்பட்டவன், தோற்றத்துல விளங்குது இல்ல. ஃபேமிலி கவுன்சிலிங் பண்ண வைங்க. 2 பேரை பேச்சுவார்த்தை நடத்தி திருமணம் முடிச்சு வைக்க போறேன்னு சொன்னா ஃபேமிலி கவுன்சிலிங் ஒரு யூனிட் ஒன்றை உருவாக்கி அந்த 2 பேரும் அனுப்பி வைங்க, பேச வைங்க, என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு பாருங்க. முஸ்லிம் சமூகத்தில் இதை உருவாக்குங்க. உருவாக்கினால் இது போன்ற விபரீதங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த மனுஷன் தற்கொலை செய்யதான் முயற்சி செய்தார், ஆனா இதை முடியாம போயிருச்சு. தற்கொலை செஞ்சிருந்தா இப்ப கொலை செஞ்ச குற்றமும் வரும். தற்கொலை செஞ்சிருந்தால் என்ன நிலை? காலிதன் முகல்லதன் அபதா. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்றென்றும் நிரந்தரமாக என்றென்றும் நரகத்தில் இருப்பார்கள். எல்லாம் ஒரே வார்த்தை. காலிதன் நிரந்தரமானவராக, முகல்லதன் நிரந்தரமாக்கப்பட்டவராக, அபதா என்றென்றும் 3 தடவை சொல்லப்படுது. நரகத்துல விடுதலே கிடைக்காது. அப்ப இது தற்கொலை என்ற முடிவுக்கு போகக்கூடாது என்பதும் இந்த நல்லடியார்ட வாழ்க்கையில எப்படி ஒண்ணு நடந்துச்சுண்டா, நாங்க எந்த அளவுக்கு இந்த போர்க்களத்துல கடைசியில் ஒருத்தர் வாழ தந்த நெஞ்சில பாய்ச்சி கொள்வாரே, அவருக்கு இதே கதிதானே. ரசூலா நரகவாதி என்று முன்னறிவிப்பு செஞ்சாரு. இது போன்ற சம்பவங்களை ரசூலுல்லாஹ் சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சரியான பாதையை நோக்கி நாங்கள் கொண்டு போகணும் என்றதுக்காகத்தான் இதை நமக்கு எடுத்து சொல்றாங்க. இவைகளில் நாங்கள் சரியான படிப்பினைகளை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையும் இந்த முன் சென்ற சமூகங்கள் நல்ல வாழ்ந்தவரது வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு தீயவர்களுடைய வாழ்க்கையில பெறக்கூடிய அந்த தீய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக வச்சு கொண்டு ஒரு நல்ல அல்லாஹ்வின் திருப்தியை அடையக்கூடிய அடியாராக வாழ நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.